தமிழகத்தில் ஜல்லிக்கட்டுக்கு போட்டிக்கு தடை ஏற்பட திமுகவே காரணம் என்ற பாரதிய ஜனதா தேசிய செயலாளர் எச். ராஜா குற்றம் சாட்டியுள்ளார். திண்டுக்கல்லில் திப்பு சுல்தான் மணிமண்டபம் கட்ட எதிர்ப்பு தெரிவித்துள்ள மக்களிடம் கருத்து கேட்கும் கூட்டம் செவ்வாயன்று நடைபெற்றது. அதில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எச். ராஜா, ஜல்லிக்கட்டு உள்ளிட்ட பாரம்பரிய விளையாட்டுகள் இந்து மத கலாச்சாரத்தில் இடம்பெற்றவை என்று கூறினார். ஜல்லிக்கட்டுக்கு தடை ஏற்பட அன்றைய மத்திய அரசில் இருந்த காங்கிரஸ் ஆட்சியும் தமிழகத்தில் ஆட்சி செய்த திமுகவும் தான் முக்கிய காரணம் என ராஜா குற்றம் சாட்டினார். ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற உண்ணாவிரதம் மேற்கொள்ளப் போவதாக கூறியுள்ள திமுக பொருளாளர் ஸ்டாலினின் அறிவிப்பு அரசியல் மோசடி நாடகம் என்றும் ராஜா கூறினார். ஸ்டாலின் அவர்கள் இந்த மரியாதை தம்புரா மாதிரி இந்த ஜல்லிக்கட்டு விஷயத்தில் விரைவில் சட்டம் வரலைன்னா நானே களத்தில் குதிப்பேங்கிறாரு. மாடு பிடிக்க போறாரா? நான் மாடு வச்சிருக்கேன், வேணா பிடிக்கிட்டோம் என்ன, அது எனக்கு தெரியல. ஆனால் இது மிகப்பெரிய அரசியல் மோசடி செயல். ஸ்டாலின் அவர்கள் இந்த மாதிரி வேஷம் போட்டா அவர் மீது இருக்கிற நம்பிக்கை மக்கள் எழுந்துருவாங்கன்னு எச்சரிக்கை விரும்புகிறேன்.